வணக்க மக்களே, வெண்டைக்காயும் அதனுடைய மகத்துவமும் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் வெண்டைக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதால என்னென்ன மருத்துவ பலன்கள்லாம் நமக்கு கிடைத்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்றத பற்றி விரிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெண்டைக்காயை நீங்கள் அவித்து சமையலில் சேர்த்துக்கொள்ள மலச்சிக்கல் சம்பந்தமான அனைத்து குறைபாடுகளுமே உங்களுக்கு தீர்ந்துடும் அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க. மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெண்டைக்காயை எடுத்துங்க. குடல் புற்றுநோயே வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வெண்டைக்காய்க்கு இருக்குது அப்படின்றதால குடல் புற்றுநோய் வராமல் தடுக்க வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெண்டைக்காயை சாப்பிடுங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு மருத்துவ பலன்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய்க்கு இருக்குது. ஆனால் நம்மள பல பேரும் வெண்டைக்காயோட ஏதாவது ஒரு மருத்துவ பலன்களை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வெண்டைக்காய் சாப்பிட்டா நமக்கு மூல வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மைதான் மக்களே. ஆனால் அதை விடவும் இன்னும் நிறைய மருத்துவ பலன்கள் வெண்டைக்காயில் அடங்கியிருக்கு. வாங்க அது என்னென்ன அப்படின்றத இன்றைய ஆரோக்கிய பதிவில் ஒவ்வொன்றா பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உடல் பருமனாக இருக்கிறவங்க, உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வெண்டைக்காயை அதிகமாக சாப்பிடணும். அவ்வாறு அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா ஆரோக்கியமான முறையில் கொழுப்புகள் வந்து வெளியேற்றப்படுவதை அவங்களே நாளடைவில் உணர்வாங்க. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அல்லது சர்க்கரை நோயை வராமல் முன்னாடியே தடுக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் சாப்பிட வேண்டிய காய்கறிகளில் முக்கியமான ஒரு காய்கறி தான் இந்த வெண்டைக்காய். ஸோ நீங்கள் வெண்டைக்காயை சாப்பிட்டு வர உடலில் இருக்க உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து பார்த்தோன்னா படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்சத்து உங்களுக்கு அல்சரை கட்டுப்படுத்துகிறது. வெண்டைக்காயில் நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்குது மக்களே. ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கும் போது இந்த நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள்லாம் உங்களுக்கு பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும். இதய நோய்களுக்கு வெண்டைக்காய் மிகவும் நல்லது அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. இதய நோயாளிகள்லாம் வெண்டைக்காயை தங்களுடைய உணவுகளை தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இதயத்திற்கு சென்று இதயத்தை வலுவூட்டக்கூடியதாக இருக்கு. வெண்டைக்காயில் அதிகப்படியாக கரையக்கூடிய ஃபைபர் நார் சத்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கலோரிகள் குறைவான காய் அப்படின்றதால பயம் இல்லாமல் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். நிறைய பேர் வெண்டைக்காய் சாப்பிட்டா உடல் எடை வந்து அதிகமாக ஏறிடுமோ அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாதுங்க மக்களே. உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்காக ஒரு வெண்டைக்காய் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நீங்கள் வெண்டைக்காயை சரியான அளவுகளில் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் வந்து ஏற்றுவதற்கும் கண்டிப்பாக இது பயன்படும். நிறைய பேருக்கு உடல் எடையை விட எலும்புகளுடைய எடை போன் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணத்தில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காயை சாப்பிட்றதுலையும் ஒன்று இருக்கு. குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி திறன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் வெண்டைக்காயை அவங்களுடைய உணவுகளில் சேர்த்து கொடுக்கலாம். இதனால் படிக்கக்கூடிய குழந்தைகள் மற்றவர்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா மூளையினுடைய செயல்திறன் நன்றாகவே இருக்கும். கண் பார்வை திறனை நீங்கள் அதிகரிக்க, கண்களில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை வராமல் முன்னாடியே தவிர்க்கிறதுக்கும், கண் பார்வை வங்கி இருக்கிறது கூட கூர்மையாக செய்வதற்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயை அவங்களுக்கு தரலாம். ஏன்னா வெண்டைக்காயில் அந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கிறதால கண் பார்வை திறனை அது அதிகரிக்கும். ஸோ இப்படி நிறைய மருத்துவ தன்மைகள் வெண்டைக்காயில் இருக்கிறதால நீங்கள் வெண்டைக்காய் வளவழப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தால் நம்மள பல பேரும் சாப்பிடாம இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்காதீங்க. வெண்டைக்காயை நீங்கள் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.